இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுளே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். ஜூன் 2026 நாள் இன்று 162, தேதி 12/6/2026, வெள்ளிக்கிழமை, நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டட் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமக டாக்டர் பத்திரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 2, ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 2 என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் முதலில் பேச வருபவர் டாக்டர் ஆர் கௌதம் சார் அவர்கள். திருச்சி பாலக்கரையிலிருந்து பேசுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக இன்றைய தலைப்பில் மலர் மருத்துவத்தில் இனிமையான தாம்பத்தியத்துக்கு மலர் மருத்துவத்துவம், அதாவது ஃப்ளவர் தெராப்பி ஃபார் கான்ஜுகுவல் ரிலேஷன்ஷிப் என்ற தலைப்பில் மாஸ்டர் திரு கலைசெல்வன் சார் அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து பேசுவார்கள். அவர்கள் இருவரை பற்றியும் ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. டாக்டர் ஆர் கௌதம் சார் அவர்கள் BNYS MBA நேச்சுரோபதி டாக்டர் அவர்கள் JSG மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் மருத்துவ படிப்பு முடித்தார்கள் 2019. கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக மிகச்சிறந்த அனுபவங்கள் பெற்றுள்ளார். அவர்கள் இப்பொழுது சிறி சக்கரா நேச்சுரோபதி யோகா அண்ட் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திருச்சி பாலக்கரையில் நடத்தி வருகிறார்கள் மிக சிறந்த முறையில். அவர்கள் ஒரு சிவம்பு சிகிச்சை கோலாப்பூரில் ஸ்பெஷல் அனுபவங்கள் பெற்றவர். இன்று அவர் நம்மிடம் நேச்சுரோபதி இயற்கை மருத்துவத்தை பற்றி பேசுவார். அடுத்ததாக மாஸ்டர் திரு M கலைசெல்வன் அவர்கள் திருவண்ணாமலையை சேர்ந்தவர்கள். அவர்கள் BE மெக்கானிக்கல் அருணை இன்ஜினியரிங் காலேஜில் முடித்தார். ME மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் TSB காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கள்ளக்குறிச்சியில் முடித்தார்கள். 2008 2017 வரை சிறிது காலம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பணிபுரித்தார்கள். அவர்கள் 2017 2020 வரை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி திருவண்ணாமலையில் லெக்சரராக பணிபுரிந்தார்கள். மேலும் கொரோனா காலத்தில் படிகள் தடைபட்டு மீண்டும் அவர்கள் 2022 இந்த மருத்துவ தொழிலை செய்து வருகிறார்கள் மிகச்சிறந்த முறையில். மலர் மருத்துவம், பாத சிகிச்சை, பாத அழுத்த சிகிச்சை நிபுணர், ஜியோபத்திக் ஹீலிங், இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் கலந்தது, லண்டன் பேஷ் ஃப்ளவர், இவ்வாறாக இந்திய ஃப்ளவர் தயாரிப்பு மருத்துவத்தையும் செய்து வருகிறார். இதனால் அவர்கள் மனநோய் மற்றும் அனைத்து வியாதிகளிலும் குணப்படுத்தி மிகச்சிறந்த மருத்துவ சேவை செய்து வருகிறார். கூசா தெரப்பி ஸ்பெஷலிஸ்ட். இப்பொழுது நான் முதலில் டாக்டர் ஆர் கௌதம் சார் அவர்களை இன்றைய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு பணியுடன் இருக்கிறேன். மாலை வணக்கம் சார். இந்த 2 நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் எப்பொழுது போல் தியான பயிற்சியை தொடரும் 9:30 மணி அளவில். சார், இப்பொழுது டாக்டர் கௌதம் சார் பேசுவார். ஓவர் டு டாக்டர் கௌதம் சார். மாலை வணக்கம் சார். தேங்க்யூ சார். மாலை வணக்கம் சார். தேங்க்யூ சார். ஸோ நான் தான் உங்களோட இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம், ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்சர் மருத்துவமனை திருச்சியில இருந்து. ஸோ நான் இயற்கை மருத்துவத்தில் 7 இயர்ஸாக நம்ம ஸ்ரீ சக்ரா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் திருச்சியில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரோபதியில் இந்த டிசீஸ் தான் க்யூர் பண்ணுவோம் அப்படின்றது பார்க்காம கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ரெக்கவரி ஆகாத ஸ்கின் இஷ்யூஸ்லாம் கூட நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் குளியல், வாழை குளியல், நீராவி குளியல். ஏன் இந்த 3 ட்ரீட்மெண்ட்டை நான் மெயினாக இதில் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3மே டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட். கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம். எப்போ நம்ம உடம்புல கழிவுகள் தேக்கம் அதிகமாயிட்டே போதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகும். இப்போ இந்த இடத்துல
எப்போ வந்து இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, பேசிக்கா அக்யூட் டிசீஸ், அக்யூட் இல்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உடம்பு வந்து ஒரு சிம்டமா சொல்ல ஆரம்பிக்கும். எதர் காய்ச்சல் வரும், சளி இருமல் வரும், வயித்தால போகும், கண் எரிச்சல் வரும், கண்ணுல இருந்து தண்ணி வரும், தொண்டை கரகரப்பு வரும். இது எல்லாமே உடம்பு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க பண்ணியிருக்க, என்னால அதை தாங்க முடியல, ஸோ அதை நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது தான் உடம்புல வரக்கூடிய இந்த பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் இதுக்குன்னு ஒரு டேப்லெட்டை வாங்கி நம்ம அந்த டேப்லெட்டை போட்டு உள்ளுக்குள்ள இருக்க பிரச்சனையை சப்ரஸ் பண்ணிடுவோம். ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனா இதே மாதிரியே ஒவ்வொரு சீசன் மாறும்போது நம்ம அதை தப்பை பண்ணுவோம். ஒவ்வொரு கிளைமேட் மாறும்போது நம்ம அதை தப்பை பண்ணுவோம். ஒவ்வொரு தண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறேன், இந்த தண்ணியோட சேஞ்சஸ் வந்து எனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கோம். அந்த தண்ணியை நம்ம குடிக்காம இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா நம்ம அப்பயும் அதே மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். ஒரு உணவை நம்ம மாத்தி எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சரியா பண்ணாம வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட நம்ம மருந்து மாத்திரையை எடுத்து எடுத்து நம்ம உடம்புல ஒரு பெரிய விஷயத்த வந்து ஒரு பாதிப்புள்ளாக்கி இருப்போம். ஆனா இதுக்கு இயற்கை மருத்துவத்துல என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள்பட்ட நோய்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அக்யூட் டிசீஸா இருந்தாலும் சரி, கிரானிக் டிசீஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எலிமினேட்டிவ் டயட். 3 விஷயம். உடம்புல எப்படி இருந்தாலும் ஒரு கழிவு உள்ளேறதுனால தான் பிரச்சனைகள் வருதுன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட்டிவ் டயட்டை 2 வீக்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த எலிமினேட்டிவ் டயட் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா உடம்புல போய் கெட்ட கிருமிகளை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்க கிருமிகளை வெளியேற்றுறதுக்கான வேலைகளை பார்க்கும். 2வது சூதனிங் டயட். அது வெளியேறிடுச்சு, இப்போ உள்ளுக்குள்ளார நான் கிளீன் பண்ணணும். அப்போ அந்த சூதனிங் டயட்டான உணவு பழக்க வழக்க முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 2nd வீக் முடிச்சு 3rd and 4th வீக்ல. 5th வீக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெஜிமினேஷன் டயட். எல்லா அசுத்தத்தையும் நான் வெளியேற்றிட்டேன், இப்போ உள்ளுக்குள்ளார வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சுத்திகரிப்பு பண்ண இடத்துல ஒரு பியூரான ஒரு இம்யூனிட்டியை நான் ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு இந்த 3 விஷயத்த நம்ம வந்து அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவோம். எலிமினேட்டிவ் டயட், சூதனிங் டயட், ரெஜிமினேஷன் டயட்னு. இப்ப இந்த 3 விஷயத்துல நம்ம பண்ணும்போது பாடியில ரூட் காஸ்ல இருந்தே ஆட்டோமேட்டிக்கா வந்து உடல்நிலை சரியாக ஆரம்பிச்சிடும். எப்ப ரூட் காஸ்ல இருந்தே நம்மளுக்கு இந்த பிரச்சனை சரியாக ஆரம்பிக்குதோ, திரும்பவும் அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு வராது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அலோபதி இங்கிலீஷ் மெடிசனை எடுக்கிறது மூலியமா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அதை நீங்க உள்ளுக்குள்ளார அழுத்தி அழுத்தி வச்சுட்டே இருப்போம். இந்த உள்ளுக்குள்ளார நம்ம அந்த பிரச்சனையை அழுத்தி வைக்கும் போது இந்த அக்யூட் டிசீஸா இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருமல் வருது, நான் ஒரு கோல்ட் ஆக்ட் டேப்லெட் போட்டு அதை உள்ளுக்குள்ள சப்ரஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 months கழிச்சு திரும்ப ஒரு சூழ்நிலை எனக்கு இருமல் வருது, திரும்ப நான் மெடிசன் போட்டேன். இன்னும் ஒரு 4-5 months கழிச்சு திரும்ப எனக்கு இருமல் வருது, திரும்ப நான் என்ன பண்ணேன், திரும்ப நான் மெடிசன் போட்டேன். இந்த மெடிசன் சப்ரஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார அந்த மியூக்கஸ், அந்த சளியை வந்து அதிகமாக்கி 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 ஒரு 3 years to 5 yearsல அவங்களுக்கு கிரானிக் லங் ஃபெயிலியரை கொண்டு வரும். அப்படி இல்லாட்டி ஆஸ்துமாவை கொண்டு வரும், அப்படி இல்லாட்டி வீசிங் கொண்டு வரும், அப்படியே இல்லாட்டி சிஓபிடி அப்படின்ற ஒரு லங் இன்ஃபெக்ஷனை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இதையே இன்னொரு விதத்துல ஒரு சின்ன கம்பேரிசனா சொல்றேன் பாருங்க. நம்ம அதிகமா பாக்குறது டயபெட்டிஸ், சுகர். இந்த சுகர் பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா சுகர் வந்துருச்சுன்னு ஒரு மெட்ஃபார்மின் போடுவாங்க. 1 year மெட்ஃபார்மின் போட்டுட்டே இருப்பாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, அதே டாக்டர்கிட்ட போகும்போது சுகர் கம்மியா இருக்கணும், ஆனா அந்த இடத்துல சுகர் கம்மி ஆகாது. டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாத்திரை உங்களுக்கு பத்தல அப்படின்னு அடுத்த இன்னொரு டோஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு அந்த மாத்திரையை போட்டுட்டே இருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க டாக்டர், உங்களுக்கு இந்த மாத்திரை பத்தல, நீங்க என்ன பண்ணணும்னா இன்சுலின் எடுக்கணும்பாங்க. இந்த இன்சுலின் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த டயபெட்டிக் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி இல்லாட்டி டயபெட்டிக் நியூரோபதியா மாறும். இந்த ரெட்டினோபதினா என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த டயபெட்டிஸ் வந்து நரம்புகளை வந்து பாதிக்கப்படுறது டயபெட்டிக் நியூரோபதி. கண் நரம்புகளை கண்ணை பாதிக்கப்படுறது டயபெட்டிக் நியூரோபதி. இதே வந்து காலில் புண்ணாகிறது, எலும்புகளுக்கு புண்ணாக்குறது டயபெட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அப்படி இல்லை அப்படின்னா டயபெட்டிக் கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பையுமே இது வந்து அதிகமா நம்மளுக்கு கொண்டு வரும். இது எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். என்னன்னா, உணவு பழக்க வழக்க முறை. சரியான உணவை நம்ம கரெக்டா எடுத்திருந்தோம்னா சுகர் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல்ல வந்திருக்கும். நீங்க எமர்ஜென்சிக்காக எடுக்கக்கூடிய அந்த அலோபதி மெடிசன்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம மெடிசனை மட்டும் எடுத்துட்டு திரும்ப உணவு பழக்க வழக்க முறையை சரியா ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால பாடி அடாப்ட் ஆகாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருக்கக்கூடிய கெட்ட செல்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும். சுகரோட இம்பாக்ட் அதிகமாயிட்டே போகும். ஃபுட்டை பத்தி நம்ம கான்சியஸா இருந்திருக்கவே மாட்டோம். திரும்பவும் கழிவு தேக்கம் அதிகமாயிட்டே போகும். ஒரு பீரியட்ல டயபெட்டிக் நீங்க எடுக்கிற மெடிசன் பாடிக்கு பத்தாம அந்த மெடிசனோட டோசேஜ் அதிகமாயிட்டே போய் பாடியை ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கும். ஒரு சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு வேளை பழங்கள் எடுக்கிறதுக்கு யோசிச்ச நம்ம 2 வேளை காலையில 20 யூனிட் ஈவினிங் 20 யூனிட்னு செல்ஃபா இன்சுலின் இன்ஜெக்ஷனை எடுத்து போட்டுக்கிற அளவுக்கு நம்ம தயாரான சூழ்நிலையில நம்ம ஆயிருப்போம். அதாவது எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிச்சுட்டு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஒரு டாக்டர். அவங்க 5 வருஷம் படிச்சுட்டு போடுவாங்க. நம்ம 3 வருஷம் மாத்திரை எடுத்துட்டு இன்சுலின் போட தயாராயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இந்த காலத்துல தள்ளப்பட்டுட்டோன்றத கூட நம்ம ஒரு கான்சியஸா நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுவோம் நம்ம. சோ இதுதான் இந்த மக்கள்கிட்ட நம்ம இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எனக்கு கொடுத்த இந்த 10 மினிட்ஸ்ல நான் அதிகமா பேச விரும்பல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். உணவுன்றது பேசிக்கா மனுஷன் இந்த உலகத்துல உருவானதுல இருந்து இருக்கு. இப்ப இருக்க சினாரியோல உணவை நம்ம மருந்த நம்ம உணவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய காரணம் நம்மளோட லேசினஸ் தான். நான் யாரையுமே அசைவ உணவு எடுக்காதீங்க, பால் சாப்பிடாதீங்க, நெய் சேர்க்காதீங்க, பட்டர் சேர்க்காதீங்க, டேஸ்டா சாப்பிடாதீங்கன்ற விஷயத்த நாங்க சொல்ல வரல. ஒரு காலகட்டம் போது டேஸ்டியான ஃபுட்டு நம்மளுக்கு தேவைதான். அதே நேரத்துல எப்போ அந்த டேஸ்டியான ஃபுட்டு ஹேபிட்ஸை மீறி அடிக்ஷனா போகுதோ அப்போ நம்மளோட வாழ்வாதாரத்தையும் நம்மளோட வாழ்வியல் முறையும் நம்மளோட ஹெல்த்தையும் மிகப்பெரிய லெவல்ல அது ஸ்பாயில் பண்ணுது. ஸோ அப்போ நீங்க இந்த 3 விஷயத்தை தவிர்த்துட்டு நீங்க ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு வேளை பழ உணவாகவும் ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 5 வேளை பழ உணவாகவும் மாசத்துல ஒரு 10 நாள்னாச்சும் ஃப்ரூட் டயட் எடுக்கிறது மூலியமா உடம்புல கழிவுகள் தேங்காம இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். நான் ஆரம்பத்திலே சொன்ன 3 விஷயங்கள்: மண்குளியல், வாழையிலை குளியல், நீராவி குளியல். மண்குளியல் எடுக்கிறது மூலியமா பாடியில இருக்கக்கூடிய மினரல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். வாழையிலை குளியல் எடுக்கிறது மூலியமா வாழையில இருக்கக்கூடிய குளோரோஃபில், சன்லைட்ல இருக்கக்கூடிய விட்டமின் டி நம்ம பாடியில டைரக்டா ஆக்ட் ஆகி பாடியில இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய விட்டமின் டியை கூட நேச்சுரலா வித்தின் 2 சிட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணி போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணும். நீராவி குளியல், ஸ்டீம் பாத் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறது மட்டும் இல்லாம ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ரெக்கவரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஸ்டீம் பாத்தையுமே, 2வது ஸ்டேஜான சூதனிங் டயத்துல நீங்க எடுக்கிறதுக்கு மட் பாத்தும், 3வது டைமான ரெஜிமினேஷன் பீரியட் எடுக்கிறதுக்கு வாழையிலை குளியலையுமே தாராளமா நீங்க ப்ரிஃபர் பண்ணி எடுத்து உங்க உடம்ப நீங்க பாதுகாத்துக்கணும். இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், டாக்டர்ஸ் ஒரு டீச்சரா தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பேஷண்ட் நீங்க, மக்கள் நீங்க தான். டாக்டரா நீங்க உங்களை நினைச்சு நீங்க உங்க உடல்நிலைய பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க. அதனால டாக்டர்ஸ் ஆர் தி டீச்சர், தி பேஷண்ட் ஆர் தி ரியல் டாக்டர்ஸ் இன் நேச்சுரோபதி. ஃபுட் இஸ் அ மெடிசன், மெடிசன் இஸ் அ ஃபுட். இதுதான் இயற்கை மருத்துவத்தின் கோட்பாடு. உணவே மருந்து, மருந்தே உணவு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் இன்னைய நாள் ஸ்பீச்ல நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை மருத்துவத்துல அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும், ஆனா அனைத்து மக்களையும் குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள். நன்றி. நன்றி டாக்டர் கௌதம் சார். சார் நன்றி சார், ஒரு நிமிஷத்துல உங்ககிட்ட லைன்ல வரேன் சார். ஷூர் சார், ஷூர். சார் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ சார். மாஸ்டர்ஸ், நன்றி சார். நன்றி டாக்டர் கௌதம் சார். சார் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தை பத்தி பேசினாங்க, நன்றி. அடுத்ததாக மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் சார் இந்த தலைப்பான இன்றைய தலைப்பான இனிமையான தாம்பத்திற்கு மலர் மருத்துவம்
அதாவது ஃப்ளவர் தெராப்பி ஃபார் கான்ஜிகுவல் ரிலேஷன்ஷிப் என்ற பற்றி பேசுவார். அவரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் முதல்ல சொல்லிட்டேன். சார் திருவண்ணாமலையிலேருந்து வராங்க. சார் குட் ஈவினிங் சார். மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங். சார் ஒன் செகண்ட் சார். சார் 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 பேசுங்க சார். ப்ளீஸ். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு, நான் உங்களோட பகிர்ந்துக்க போறது ஒரு டீப்பஸ்ட் ரிலேஷன்ஷிப், தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது எத்தனையோ பேர் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லாரும் வயது அதிகமா இருந்தாலும் சரி, இளம் தம்பதியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான விஷயம். ஸோ இதை நம்ம பேசக்கூடாது, இதை பத்தி நம்ம பேசுறதே தவறுன்றது எந்த எண்ண ஓட்டம் இருக்கக்கூடாது. இது வாழ்க்கையில எவ்வளவு ஒரு அடிப்படையான தேவை அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது ஆங்கில வார்த்தை. அது தமிழ்ல தாம்பத்தியம் அப்படின்னு சொல்றோம். இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு, திருமண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் தாம்பத்தியம் அப்படிங்கிறது இதை குறிக்கணும். ஓகேங்களா? இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இது வெறும் உடல் சார்ந்த தேவை அல்ல. இது பாத்தீங்கன்னா மனதாலும் அன்பாலும் பரஸ்பர நம்பிக்கை, இந்த எல்லா விஷயங்களையுமே கொடுக்குது. ஓகே, மனது, அன்பு, பரஸ்பர நம்பிக்கை இந்த திருமண வாழ்க்கையில அதிகரிக்க இந்த தாம்பத்தியம் மிகவும் அவசியமானது. இந்த தாம்பத்தியத்துல மிகப்பெரிய அங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் லைஃப், பாலுறவுன்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு கப்புள்ஸுக்கு இடையில, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம், ஏன் இது தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கையில இந்த உடல் உறவுங்கிறது நான் சொன்னது போல உடல் சார்ந்த தேவையை தாண்டி தம்பதியினருடைய வாழ்க்கைய பலப்படுத்தும். அவங்களுடைய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த வாழ்க்கை ஏன் வாழணும்? ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம்னு ஒரு தம்பதிகள் வாழறது நம்ம நாட்டுல மட்டும்தான். இதர நாடுகள்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரேர். நான் நிறைய ஃபாரினர்ஸ் அங்க பாத்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட வருவாங்க. அவங்க சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன் தான் இருக்கு. திருமண வாழ்க்கைனா வேற வச்சிருக்காங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு வேற வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கம்பேரிசன் எல்லாம் தெரியாது. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்து வளர்ந்தது அதுதான், அவங்க வாழறதும் அதுதான். ஸோ அவங்க எதை பார்த்து வளர்ந்தாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கு. இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருந்து அங்க வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதைதான் சொல்றாங்க. ஒரு 5 years ஐ எம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், நான் இவரோட இருக்கேன், இப்போ வேற ஒருத்தரை நான் பார்க்கணும், மாறணும். மேரேஜை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க, அது கமிட்மெண்ட், நான் மேரேஜ் லைஃப்குள்ள போயிட்டா செட்டில் ஆயிடுவோம். அது வரைக்கும் அவங்க ஒருத்தரோட வாழ்ந்துக்குவாங்க. குழந்தைகள் அப்படிங்கிற லெவலுக்கு போக மாட்டாங்க. குழந்தை பெற்றுக்கிறத மட்டும் தவிர்த்துக்கிட்டு மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை வாழறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாம நம்ம நாட்டுல மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை, சரியான ஒரு முறை, சரியான ஒரு தர்மம், சரியான ஒரு வழியோட இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டுல மட்டும்தான், நம்ம கலாச்சாரத்துல மட்டும்தான் இருக்கு. அப்போ அதோடைய அடிப்படை நுணுக்கம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் தயங்கக்கூடாது. இந்த திருமண வாழ்க்கையில தாம்பத்தியம் அப்படிங்கிறது எங்க ஒரு பெரிய அங்கமா செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் லைஃப், பால் உறவுன்னு சொல்றது, அந்த உடல் உறவு, அந்த டிரைவ், ஒரு தம்பதியருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட்டத்துலதான். சரி, இப்போ இதுக்கான முக்கியத்துவம் என்ன, ஏன் இதோட தேவை என்ன? குழந்தை பெற்றுக்கிட்டா லைஃப் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இல்ல, இதுக்கான தேவை வாழ்நாள் முழுவதும் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அந்த தாம்பத்தியத்துல பாலுறவின் முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா எமோஷனல் பாண்டிங்னு சொல்லுவோம். எமோஷன்ஸ் எல்லாமே இந்த உணர்ச்சிகள் தாங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது என்ன? கோபம்,
பொறாமை, வெறுப்பு, இதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதுக்கெல்லாம் அப்படியே பாசிட்டிவ் எமோஷன் கொண்டு போங்க. நம்ம அந்த பாசிட்டிவ் எமோஷன் கொண்டு இருக்கிறவங்க அவங்கள மாதிரி நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் யாரும் வாழ முடியாது. ஸோ அதை கொண்டு வரணும். ஸோ இந்த எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா பிணைப்பு. ஒரு தம்பதி, ஒரு கணவன் மனைவிக்கு இடையில கணவன் என்ன உணர்ச்சியில இருக்கார், என்ன பேசுறார், எப்போ கோவப்படுவார், இது அத்தனை விஷயமும் அந்த மனைவிக்கு புரியும். அந்த மனைவியின் மனநிலையும் கணவனுக்கு புரியும். பரஸ்பரம் எமோஷனல் பாண்டிங், விட்டு கொடுப்பது, யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்ங்கிறத உடைக்கக்கூடிய இடமே அதுதான். இந்த ரிலேஷன்ஷிப்ல இன் டீப் அப்படின்னு போனோம்னா இதுதான். ஸோ ஆரோக்கியமான தாம்பத்தியம்ங்கிறது தம்பதியினரிடையே ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான இணைப்பை உருவாக்கிடும். அவங்கள யாரும் கலகம் பண்ணி பிரிக்க முடியாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல் இருக்கு பாத்தீங்களா, அது அங்கதான் அதிகமாகும். ஓகே, இது ரெண்டு பேருக்கு இருக்கிற உள்ள அன்பு அப்படிங்கிற அந்த விஷயம் தான் காதல். அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வழிதான் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ரிலேஷன் லைஃப். இப்போ அடுத்த முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டிமேசின்னு சொல்லக்கூடியது ஆங்கிலத்துல நெருக்கம் இல்லைன்னா புரிதல். எங்க ஈகோ எட்டி பார்க்கும், எங்க சந்தேகம் எட்டி பார்க்கும், எங்க பொறாமை எட்டி பார்க்கும். நம்மளுடைய உறவு, நான் நம்பிக்கையா இருக்கேன், என்னுடைய கணவர் எங்கேயும் ஒரு தவறு செய்ய மாட்டார், என்னுடைய மனைவி எங்கேயும் ஒரு தவறு செய்ய மாட்டார்னு இந்த கணவனும் மனைவியும் நினைக்கிற வரைக்கும் தான் அந்த உறவுல சந்தேகம்ங்கிறதுக்கே இடம் இருக்காது. நான் அவரை நம்புறேங்க, சுத்தி இருக்கிற யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, உங்களை எல்லாம் நான் நம்பல, உங்க ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு தேவையில்லை, என் கணவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு அந்த மனைவி சொல்லுவாங்க. அதே போல அந்த மனைவியும் அந்த கணவர் நம்புவார், என் மனைவி கரெக்டான பர்சன். அங்க சந்தேகம்ங்கிற விஷயமே வாழ்க்கையில எட்டி பார்க்காது. அப்போ உண்மையும் அந்த உறவுல ஒரு உண்மை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இன்டிமேசி, நெருக்கம், புரிதல்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, புரிஞ்சுக்கிறது. இந்த உடல் ரீதியான நெருக்கம்ங்கிறது தம்பதியினரை மன ரீதியாகவும் நெருக்கமாக்கும். ஸோ அவங்களுடைய மன ரீதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்ல அவங்க பேசி இருப்பாங்க, விட்டு கொடுக்கறதுங்கிறது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஈஸியா வரும். ஸோ திருமண வாழ்க்கையில வர சண்டைகள், கருத்து வேறுபாடுகளை எளிதில் தீர்க்கிறதுக்கு இது ஒரு வழி. சரிங்களா? அடுத்தது பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொன்னா அந்த செக்ஷுவல் லைஃப். ஓகே, ஸோ தினமும் ஒரு வேலைக்கு போறாங்க. என்ன வாழ்க்கை இன்னைக்கு 90% பேர் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு 10% பேர் தான் அவங்களுடைய பிளான்ல, அவங்களுடைய உழைப்புல அவங்க டிசைன் பண்ணி ஒரு லைஃப் வாழறாங்க. அதுதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போயிட்டாங்க. மீதி பேர்ல என்ன செய்யறோம், எழுந்திரிச்சோம், 9 o'clock ஒரு ஆபீஸ்னா ஆபீஸ்க்கு ஓடி போய் உட்காரணும், ஆபீஸ் எப்போ முடியுதோ திரும்ப வரணும், ஒர்க் ப்ரெஷர், வெளியே போனா ஒரு டீ, ஒரு சிகரெட், அதை விட்டா இது அது. வீட்டுல இருக்கிற ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் எத்தனையோ ப்ரெஷர் இருக்கு. வீட்டுல இருக்கவங்களா இருந்தா குடும்பத்தை கவனிக்கிறேன்னு ப்ரெஷர். எல்லாமே நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் வாழ்க்கை. அதையே நம்ம சுமையா மாத்திக்கிறோம். இந்த சுமை கிடையாது, அது ஒரு சுகமான விஷயம். சரியா திட்டமிட்டு பொறுமையா டீல் பண்ணா அது சுகமான விஷயம். சோ இந்த தம்பதியினருக்கு இடையே பாத்தீங்கன்னா ஒரு கேப் பெருசாக்காம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு இந்த தாம்பத்தியம், பாலுறவுங்கிறது மிக மிக அவசியம். சோ தினமும் போற அந்த வேலை, குடும்ப பொறுப்பு, இதனால வரக்கூடிய அழுத்தத்தை எல்லாம் குறைச்சி மன அமைதியை தரும். அது செக்ஷுவல் லைஃப். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடுத்ததான். சைக்கலாஜிக்கலா மன அழுத்தம் குறையும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த உடல் உறவுங்கிறது இருக்கும்போது நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஒண்ணும் உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எந்த ஒரு மருத்துவமும் எந்த ஒரு மருந்தும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தையும் இந்த தாம்பத்தியத்துக்குள்ள இருக்கிற இந்த பாலுறவு கொடுக்கும். எந்த மெடிசனும் கொடுக்க முடியாது. ஒரு ஸ்ட்ரோக் வராம தடுக்கலாம், ஒரு ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கலாம், கேட்ராக்ட் வராது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நமக்கு ஏன் வயசாகுது, இந்த தோல் ஏன் சுருங்குது, ஏன் கண்ணுல எனக்கு புற விழுந்து கண்ணு தெரியாம போகுது, ஏன் இந்த நகம் எலும்பு எல்லாமே வலுவிழக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அது உழைச்சி அது வயதாகிக்கிட்டே போகுது. ஸோ இது நேச்சர் தானே அப்படின்னா இதை நம்மளால கட்டுப்படுத்த முடியும்.
ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டேர்மை கட்டுப்படுத்துறது தான் இந்த பாலுறவுல சுரக்கக்கூடிய ஹார்மோன் செய்யும். ஸோ இந்த உடல்ல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் அது கொடுக்கும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, கேட்ராக்ட் இருக்காது, சரியான சிந்தனை இருக்கும், சரியான உடல் செயல்பாடு இருக்கும், மூளை சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது எதிர்காலத்துல. ஓகே, அடுத்ததா இந்த சரியான முறையில இந்த தாம்பத்தியத்தை கையாளுற தம்பதிகளுக்கு இடையில ஒரு திருப்தி இல்ல பாதுகாப்பு உணர்வு இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு நிலையான நம்பிக்கையும் அவங்க துணை மீது ஒரு முழுமையான உரிமையும் அது ஏற்படும். இவர் இந்த ஒரு உயிர் தான் எனக்கான உயிர்னு சொல்லிட்டு வாழறாங்க இல்லைங்களா, அந்த உரிமையை அது ஏற்படுத்தும். என் துணை தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் ஏற்படும். ஸோ ஒரு தாம்பத்தியத்துல நான் சொன்னது எல்லாமே மேலோட்டமான முக்கியத்துவங்கள் தான். இன்னும் டீப்பா சொன்னா நிறைய விஷயங்கள் இதுல ஆழமா சொல்லலாம். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முறையான தாம்பத்திய பாலுறவுல அந்த தம்பதியினருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ அந்த தம்பதி ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள சரியான முறையில அந்த தாம்பத்தியம் அவங்களுக்குள்ள இருக்குன்னா அவங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிற விதம்ல இருந்து நடந்துக்கிற விதம்ல இருந்து இது எல்லாமே அந்த குழந்தைகள் கவனிப்பாங்க. ஒரு அன்பான பேச்சு, கனிவா இருக்கும், சரியா இருக்கும். குழந்தைகள் முன்னாடி அவங்க எதுவும் தவறுதலா செஞ்சுட்டு இல்லை, ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா பிளசண்டா இருக்கும். அப்போ தாம்பத்தியம் நல்லா அமைஞ்சிருக்கிற ஒரு கணவன் மனைவி அந்த அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான உளவியல் சூழல் சொல்லுவோம். அவங்களும் மனதளவுல அப்பா அம்மா சந்தோஷமா பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கல, அப்பா அம்மா அன்பா பேசிக்கிறாங்க, அந்த ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. வேற எந்த கவலையும் அந்த குழந்தைகளுக்கு வராது. அவங்க வாழ்க்கையை பார்த்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம், அப்பா அம்மாவா அவங்க அங்க செயல்படும் போதும் அந்த அன்பு அங்க தெரிய வர்றதுனால அப்பா அம்மா ரெண்டும் ஒண்ணுதான், வேறு வேறு இல்லை, நம்ம அதுல இருந்து வந்த உயிர் தான் அந்த குழந்தையும் அதை உணர ஆரம்பிக்கும், ஒரு பாதுகாப்பா உணரும். சோ இந்த தாம்பத்தியத்துல இந்த பாலுறவுக்கு இவ்வளவு முக்கியத்துவங்கள் இருக்கு. ஓகே, இப்போ இன்கேஸ் ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ், தாம்பத்தியத்துல பாலுறவு இல்லைங்க, புதுமண தம்பதிகளா இருக்கலாம். புதுமண தம்பதிகள்ங்கிறது அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆர்வத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அந்த ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடுறாங்க. இந்த செக்ஸ் இல்ல, ஆப்சன்ஸ் ஆயிடுச்சு வாழ்க்கையில அப்படின்னா என்ன நடக்கும்னா, முதல்ல லீட்ஸ் டு ஏஜிங், சீக்கிரமா வயசாயின தோற்றத்துக்கு வந்துருவாங்க. அதுலயும் லேடிஸ் ரொம்ப வேகமா வயசான தோற்றத்தை அட்டைன் பண்ணுவாங்க. அதிகபட்ச ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். உடல் சார்ந்த நோய் பிரச்சனைகள் விதவிதமாக ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், அவங்களுக்குள்ள வீட்டுல சரியான அரவணைப்பு, காதல், தாம்பத்தியம் எதுவுமே இல்லை அப்படின்னா மன ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு. எந்த பேசினாலும் ஒரு கோபம், வெளியே போய் ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு கோபம், ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம் லைஃப்ல, எதுன்னு தெரியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோபம் எரிச்சல் எல்லாம் வேற எங்கேயோ போகும். அது அறியாமையா ஒரு ஸ்டேஜ்ல மாறும். எதை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாத ஒரு அறியாமையில அவங்க வாழ்க்கை போய்கிட்டு. ஓகே, ஸோ எந்த முடிவும் தெளிவா எடுக்க முடியாது. ஒரு தொழில் சார்ந்த விஷயத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அத வாழ்க்கையோட வளர்ச்சியையும் அது பாதிக்கக்கூடும். என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 45 வயசுக்கு மேல இல்ல 50 வயசுக்கு மேல இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் சார்ந்ததை சந்திக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாழ்க்கையில இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் லைஃப்ங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டு இருப்பாங்க கணவனோட. ஸோ அந்த பெண்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நான் என்னோட அனுபவத்துல பார்த்தது. அதே போல ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளா அந்த செக்ஷுவல் லைஃப் இல்லை அவங்களுக்கு அப்படின்னும் போது ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த விதைப்பை இருக்கு இல்லைங்களா, அதுல ப்ரோஸ்ட்ரேட் கிளாண்ட்ல வீக்கம் அது புற்றுநோயா மாறும், ப்ரோஸ்ட்ரேட் கேன்சரா மாற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த விந்து உற்பத்திங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் இயற்கையா, யாரும் அதை தடுத்துடலாம் முடியாது. இயற்கையா இந்த உடல்ல அது நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அங்க தேக்கம் அடையும் போது அங்கேயே டீகம்போஸ் அடையும். ரொம்ப நாளா அந்த உறுப்புக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லாம இருக்கிறதுனால அது வீக்கம் அடையும். அதுவே பிரச்சனை பெருசா போச்சுன்னா அது ஒரு கேன்சரா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு, ப்ரோஸ்ட்ரேட் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹெல்த் ரீதியா இந்த பாலுறவு இல்லைன்னும் போது சந்திக்க கூடும். ஓகே, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு வருங்க. ஏன் இதுல ஆர்வம் குறையுது? இப்போ கணவன் பாத்தீங்கன்னா ஆர்வமா இருப்பார், மனைவி பாத்தீங்கன்னா ஆர்வம் குறையும். ஏன் ஆர்வம் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம், ஹார்மோனல் சேஞ்சஸ், குழந்தை பெத்துக்கிறாங்க, மெனோபாஸ் நடக்குது, அப்புறம் மந்த்லி ஒரு மாதவிடாய் சுழற்சி நடக்குது. இந்த நேரத்துல எல்லாம் நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ ஆப்சன்ஸ், அந்த கேப் கொடுத்து இந்த கேப் ஒரு ஸ்டேஜ்ல பெருசா போய்கிட்டே இருந்து, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இல்ல தைராய்டு இஷ்யூ மாதிரி ஏதோ ஒரு விஷயம் லைட்டா வாழ்க்கையில் எட்டி பார்த்துச்சுன்னா கூட வாழ்க்கையை வெறுமையா வாழ ஆரம்பிச்சுப்பாங்க. நம்ம நோயாளி ஆயிட்டோம் அப்படின்னு வெறுமையா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. மன சோர்வு. அடுத்ததான் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், கணவனுக்கும் மனைவிக்கும் உறவே சரியில்லை அடிப்படையிலன்னா மொத்த விஷயமுமே காலியாகும். ஓகே, அப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல், என்ன உணவு சாப்பிடுறோம், என்ன பழக்க வழக்கம், போதைக்கு அடிமையா இருக்காங்களா, இதெல்லாம் பொறுத்துதான் இந்த ஆர்வம் குறையறதா எதுவான்றது இருக்கு. ஓகே, அதே போல பெண்கள் ஒரு சில நேரம் மனைவிக்கு ஆர்வம் இருந்தாலும் கணவன் ஆர்வம் காட்டாம போயிடுவார். அவங்க தேவையில்லாம பேசுவாங்க, என்னமோ பெரிய பாவம் பண்ணிட்ட மாதிரி எல்லாம் பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் தாம்பத்தியம் பாலுறவு என்பது ஒரு மிகப்பெரிய தர்மம். எங்க போவாங்க அந்த மனைவி? அவங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு கணவனின் கடமை. அதே போல் கணவனின் தேவைகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பூர்த்தி செய்ய வேண்டியது மனைவியின் கடமை. கோர்ட்ல கேட்கறாங்கல்ல கான்ஜுகல் ரைட்ஸ், புரியுதுங்களா? கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப், இது இல்லைன்னா டைரக்டா டிவோர்ஸ் கிராண்டட் தாங்க, எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது. கான்ஜுகல் ரைட்ஸ் படி ஒரு கேஸ் போயிடுச்சு, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எந்த கேள்வியும் கிடையாது. ஒரு கணவனா இவ்வளவு பாடுபடுத்திருக்காரு அந்த மனைவி, டைவர்ஸ் கொடுத்துருங்க, அவங்க போட்டோம். இல்ல மனைவிக்கு தேவையானதை கணவன் கவனிக்கலையா, டிவோர்ஸ் சட்டத்திலே இருக்கு. கான்ஜுகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது அங்கதான் வருது. தாம்பத்தியத்தில் இதை முறையாக அவங்க கையாளணும். இது எவ்வளவு தேவைங்கிறது சட்டத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அங்க அப்படி ஒரு சட்டம் இருக்கு. பெரும்பாலும் இந்த பெண்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில நேரங்கள்ல முரட்டுத்தனமான சில விஷயங்களை பார்த்ததுனாலையும் மனதுக்கு பிடிக்காத விஷயங்களை சந்திச்சதுனாலையும் அவங்களுக்கு அது மேல ஒரு வெறுப்பு வந்துடும், இந்த பாலுறவுங்கிறதுனால. அதனால பாத்தீங்கன்னா அவங்க அதுல இருந்து விலகி போகிறதுலயே பார்ப்பாங்க. ஆனா ஒரு மனதுக்குள்ள ஒரு எண்ணமும் இருக்கும், தேவையும் இருக்கும். ஆனா அதை செய்யறதுக்கு அந்த சூழ்நிலையில பிடிக்காம கூட போயிடும். ஸோ இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆர்வம் குறையறதுக்கு காரணம் பணி சுமை. ஏதோ ஒரு ஆபீஸ்ல எவனோ கொடுக்குற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த சம்பளம் வந்தாதான் ஃபேமிலி ஓடும். சம்பாதிக்கிறதுக்கு எவன்கிட்டயோ போய் நம்ம அடிமையா சிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல இருக்கிற பணிச்சுமை. அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, தனியார் வேலை வாய்ப்புல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை பொருந்தும். அடுத்ததா தீய பழக்க வழக்கம், சிகரெட், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அப்புறம் வாழ்க்கையில வெறுமை. அடுத்தது அந்த வாழ்க்கையில சில வெறுமை, எதையோ செய்யறோம், ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை அப்படின்னாலும் இந்த பிரச்சனை அந்த கணவன் சந்திப்பாரு. ஓகே, மனைவி கிட்ட புரிதல் இல்ல, மனைவி என்ன புரிஞ்சிக்கல, என் மேல ஒரு அன்பு இல்லை அப்படின்னா அவங்க வெறுப்பெல்லாம் கொண்டு போயிட்டு வெளியில காமிப்பாங்க. இல்லைன்னா இந்த குடிக்கு அடிமையாகிறது, சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகிறது, இதுலயே போயிட்டு அவங்க சிக்கிடுவாங்க. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில இந்த செக்ஷுவல் டிரைவ்ல விந்து முந்துதல்னு சொல்லுவோம். விந்து முந்துதல் இருந்ததுனாலும் அவங்களால பாலுறவுல ஈடுபட முடியாது. அப்ப அது ஒரு குற்ற உணர்ச்சியா பதிவாயிடும். அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா அது பதிவாகும். சோ இது இல்லாமல் நம்மளுடைய பிறப்புறுப்பு சார்ந்து வேற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதே போல கணவன் மனைவி இருவருக்குமே இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல யாரோ ஒருத்தருக்கோ இல்ல இருவருக்குமே ஒரு ஷேம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பேசவே கூச்சப்படுறது, இல்ல இது வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் தவறு. இந்த மனநிலையில சிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு நெருக்கம் புரிதல்ங்கிறதுல ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி உணர்றேன், எனக்கு அது அசௌகரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல எனக்கு அதுல நான் அந்த லைஃபை மிஸ் பண்ணிட்டேன்,
அந்த ஆர்வத்தை புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வாழ்க்கைய ரொம்ப அருமையா நிதானமா வாழணும்னு நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் சரி, மலர் மருத்துவ முறையில முழுமையான தீர்வு உண்டு. இதற்கு மலர் மருந்துகள் சில காம்பினேஷன் எடுக்கும் போது அவங்களுக்கு இதுல இருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். பெரும்பாலும் இதை பப்ளிக்ல டிஸ்கஸ் பண்றதுக்கோ இதுக்கோ ரொம்ப தயங்குவாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணணுங்கிறவங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றத வெளிப்படையா சொல்லும் போது அதற்கான மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கும் போது அவங்க அதுல இருந்து முழுமையா வெளிப்பட முடியும். ஓகே, சோ இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே சொன்னது போல பேச தயங்கக்கூடிய விஷயம் இல்ல. எவ்வளவு வயசு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டைம் இருந்ததுன்னா நம்ம கூகுள்ல போய் சும்மா செக் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே நீ கூகுள் சர்ச் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த செக்ஷுவல் டிரைவ் அப்படிங்கிறது ஏஜ் லிமிட் கிடையாது. எந்த தம்பதிகள் ஆக்டிவா செக்ஷுவல் பார்ட்னர்ஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நோய் நொடி வருவதில்லை. அந்த வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஈஸியா பிசினஸ் பண்ணிடுவாங்க, ஈஸியா சம்பாதிச்சிருவாங்க, எல்லாத்தையுமே அட்டைன் பண்ணிடுவாங்க. ஓகே, ரொம்ப நிதர்சனமா சொன்னா காமத்தில் கடவுளை காணலாம். சிவனும் சக்தியுமாய் வாழுறதுதான் சிறப்பு. யாராவது இது பாவம், இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் டோட்டலி ராங். இது மனிதனுக்கும் மனிதனாய் பிறந்தவனுக்கும் இது மிக 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 அவசியம். மருத்துவ ரீதியாக ஒரு மருத்துவனாக சொல்லும் போது இந்த தாம்பத்தியத்தில் பாலுறவு என்பது மிக அவசியம். இது தொடர்புல இது சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க எந்த விதமான கூச்சமும் இல்லாம ஒரு மருத்துவர் அணுகிற மாதிரி இந்த மலர் மருந்துகள் மூலயமா உங்களை தீர்த்துக்கணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் தெளிவா கொடுக்க முடியும். ஓகே, சோ கணவன் கிட்ட ஆர்வம் இல்லைனாலும் சரி, இல்ல மனைவி அது சம்பந்தப்பட்ட கூச்சம் பேசுறாங்கனாலும் சரி, அதை பத்தி யோசிக்கும் போதே ஏதோ ஒரு தடங்கள் வருது, தேவையில்லாம நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, இந்த குற்ற உணர்ச்சிகள் இதெல்லாம் இல்லாம ஒரு அன்பான தாம்பத்தியம், ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான உடல், அருமையான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அடையணும்னா மலர் மருத்துவம் 100% அதற்கு உதவும். சார் நம்ம கொஸ்டினஸ் எதனா தான் போகலாம். எஸ் சார். நன்றி சார். மாஸ்டர்ஸ், இப்பொழுது சார் வந்து ஃப்ளவர் தெராப்பி ஃபார் கான்ஜுகுவல் ரிலேஷன்ஷிப், அதாவது இனிமையான தாம்பத்திற்கு மலர் மருத்துவம் பற்றி திருவண்ணாமலையிலிருந்து மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் சார் நம்மளிடம் உரையாற்றினாங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கையை உயர்த்தினால் அட்மிட் கொடுக்குறேன். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் வந்து தேங்க்யூ சார் சொல்லியிருக்காரு. நன்றி சார். நீங்கள் உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. கையை உயர்த்தினால் அட்மிட் கொடுக்குறேன். நீங்கள் பேசுங்க, சார்கிட்ட பேசுங்க, கலைசெல்வன் சார்கிட்ட பேசுங்க. ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க, ரியாக்ஷன் பாக்ஸில் அன்மியூட் கொடுக்குறேன். மாஸ்டர் திரு ரவிக்குமார் சார் சிவகுமார் சார் வந்து நாமக்கல்ல இருந்து தேங்க்யூ சார் சொல்லியிருக்காரு. நன்றி சார். சந்தேகம் இருந்தா கேட்கலாம், முன் வரலாம். சார் சிவகுமார் சார் பேசுறீங்களா? அன்ரைஸ் பண்ணா நான் அன்மியூட் கொடுக்குறேன். சார் முதல்ல பேசின டாக்டர் கௌதம் சார் வந்து நேச்சுரோபதி மெடிசனை பத்தி பேசினாரு. அவருக்கு ஷார்ட்டான டைம் தான் கொடுத்துருந்தோம். இயற்கை மருத்துவம், டயட்ஸை பத்தியும் அந்த குளியலை பத்தி பேசினாரு. மண் குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியலை பத்தி பேசினாரு அவரு. இவங்க சார் வந்து கான்ஜுகுவல் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசினாரு. சந்தேகம் தான் கேளுங்க. சார் வந்து மாஸ்டர் திரு கலைசெல்வன் சார் வந்து தாமரை நகர் திருவண்ணாமலையில் இருக்காரு. ஆல்ரெடி நான் அவருடைய நம்பர்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காவது பர்டிகுலராக தேவைப்பட்டா சொல்லுங்க, ஐ வில் ஹெல்ப்.
சார் யாரும் முன் வரல சார். ஓகேங்க சார். எஸ் சார். ஏன்னா சார் நம்ம சார் பேசி சார் இருக்கக்கூடிய ஒருத்தர் விஷயம் சார் ஐ மிக திங்க் அந்தரங்கமானது. சார் சார் அவர் சார் அதனால வந்து கண்ணன் சார் தனிப்பட்ட முறையில கண்ணன் சார் ஓகே. சார் மாஸ்டர் திரு கண்ணன் சார் நினைக்கிறேன், மதுரையில இருந்து. மாலை வணக்கம் வணக்கம் சார், மாஸ்டர். பேசுங்க சார். மாலை வணக்கம் சார் எல்லாருக்கும். இது ஒரு காமனான சும்மா ஒரு கேள்விதான் இது. அதாவது ஆன்மீகத்துல நம்ம ஒரு நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த காமம் வந்து அது இடையூறா இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கே, அதை பத்தி கொஞ்சம் பொதுவானதை யார் சொன்னாலும் சரிதான் சார், அதை பத்தி கொஞ்சம் பேசலாம், நல்லா இருக்கும். இதுக்கு கோபம், காமம் இதுதான் வந்து நமக்கு தடையா இருக்குன்னு சொல்றாங்க சார். இங்க வந்து நம்ம பேசுறது கணவன் மனைவியாய் வாழக்கூடியவர்களுக்காக மட்டுமே. துறவரம் தான் போகணுன்றவங்க, துறவரம் போறவங்க அவங்களுடைய விருப்பம் தான் அது. ஆனால் துறவரமே போனாலும் அந்த துறவரம்ல என்னுடைய குரு சொல்லுவார், எனக்கு மலர் மருத்துவம் கத்துக் கொடுத்த குரு, யோகின்னு சொல்லுவாங்க. யோகி, சன்னியாசி, இது மாதிரி ஒரு 5-6 வகைப்படுத்துவார். அதுலயே பாத்தீங்கன்னா முழுமையாக ஆன்மீக பாதையில போனவங்க வந்து கடைசி ஸ்டேஜ்ல தான் வருவாங்க. இதுக்கு இடையில இருக்கிற எல்லாருமே அந்த காமத்துக்கு உட்பட்டே தான் வராங்க. ஆனா அதெல்லாம் முறைப்படுத்தப்படாத, அதாவது எப்படி சொல்றேன்னா உறவுகள் வந்து எல்லை மீறிய உறவுகள்ல தான் அவங்க ஈடுபடுற மாதிரி சொல்லுவாரு. இங்க வந்து நம்ம கணவன் மனைவி ஒரு குடும்ப வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கையுடைய அஸ்திவாரத்துல இந்த தாம்பத்தியம் எவ்வளவு முக்கியம். அந்த தாம்பத்தியத்துல வெளியே சொல்ல முடியாம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. மன ரீதியா தான் அது முதல்ல பாதிக்கும், அடுத்ததுதான் உடல் ரீதியாக வரும். அந்த விஷயத்துக்கு தீர்வு இந்த மலர் மருத்துவ முறையில உண்டு அப்படிங்கிறது தான் இதுல சொல்றேன். ஆக்சுவலா நான் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் இதுல நிறைய இருக்கு. ஆனா இது வந்து நம்ம ஒரு சில காரணங்களுக்காக லிமிட்டடான கண்டென்ட் மட்டும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பத்தி டீப்பா சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அவ்வளவும் வாழ்க்கைக்கு தேவை. கணவன் மனைவி இருவருமே நம்ம வந்து ஒரு ஆன்மீக பாதையில போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாலும், எது பண்ணாலும் இந்த வாழ்க்கை, இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா உயர்வை எட்டும். ஓகேங்களா? உயர்வுங்கிறது வாழ்க்கையில எல்லா ரீதியாகவும் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் எல்லா விஷயத்திலுமே அவங்க கண்டிப்பா உயர்வை எட்ட முடியும். இது பாவம் இல்லை. நீங்க கேட்கறது ஆன்மீக பாதையில முழுமையா போயிட்டா குடும்பத்தை விட்டுட்டு போறவங்களுக்கு மட்டும்தான் தேவையில்லை, அது பாவம் கிடையாது, அவங்களுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அவங்க வேற பாதைக்கு போறாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கையா இருந்துகிட்டு இதை கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்ந்தால் அது பாவம், தர்மம் இல்லை. அந்த உடலையும் மனதையும் நமக்கு தெரியாமலே நம்ம வஞ்சிக்கிறோம். அதுக்கு தேவையான விஷயங்களும் நம்ம கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அது வெளியில கேட்காது, அந்த உணர்வு தெரியாது, அது வெளிப்படுற விதம் வேற மாதிரி இருக்கும். கோபமா, எரிச்சலா, இல்ல ஒரு ஏமாற்றத்தோட சுத்திட்டு இருக்க, ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலோடயே அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவோம் சார். அது இந்த தாம்பத்தியத்துல மட்டும்தான் நம்ம உடல்ல சுரக்கும். தாம்பத்தியத்திலையும் சுரக்கும், வேற சில விஷயங்கள்லயும் சுரக்கும். ஆனா தாம்பத்தியத்துல அது முழுமையா சுரக்கும். அது முழுமையா சுரந்ததுன்னா அந்த மனிதன் மனதளவுல அவ்வளவு ஒரு ஹாப்பியா ஆக்டிவா இருப்பாங்க. ஹாப்பிங்கிற வார்த்தை, மகிழ்ச்சிங்கிறது எல்லா விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில ஈர்த்து கொண்டு வரும். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன். உங்களுக்கு வாழ்க்கையில தேவையான அனைத்தையும் அது ஈர்த்து கொண்டு வரும். ஓகேங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச பதில். வேற எதனா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். ரிஷி பத்தினியோட தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த இதுல வந்து இன்னொன்னு விட்டுறக்கூடாதுங்கிறது, ஒரு குறைவுல ஒரு வரைக்கும் இன்னொன்னு விட்டுறக்கூடாது. ரிஷி பத்தினி எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் நன்மைதான். நீங்க வந்து ரொம்ப நாள் இல்லைன்னா ப்ராஸ்டேட் வந்து வீக்கமாகி கேன்சர் வர்றது, இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறதுக்காக தான் நான் அதை கேட்டேன்னு. வந்து வாய்ப்பு இருக்குங்க சார், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் பிரம்மச்சரியமாவே இருந்த ஒரு சன்னியாசிகள் பாருங்க, குறைந்த வயதுல பெரும்பாலும் இறந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க அப்படியே வரலாறு புரட்டி பாத்துருங்க. ஆனால் ஒருத்தர் கல்யாணம் ஆயிட்டு தாம்பத்தியத்துல ரெகுலரா இருந்துட்டாரு, இடையில விட்டுட்டாங்க அப்படின்னா, நான் சொன்னது போல அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் பாதிப்பு வர வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதுதான் இதுக்கு கவுண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்த்லி 15 to 20 days ரொம்ப நிதானமா, 15-20 நாள் ஒரு மாதத்தில் ரொம்ப நிதானமாகவும் ஆழமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தாம்பத்தியத்தை செய்யக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உடல் அளவிலும் மனதளவிலும். அப்படிங்கிறது இது வந்து ஆக்சுவலா ஒரு ரிசர்ச் ரெக்கார்டு தான். இந்த ரிசர்ச் எல்லாம் ரொம்ப ரேரா தான் நடக்கும். மோஸ்ட்லி அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில வந்து முன்னாடி எல்லாம் டிவில மாத்ருபூதம்னு ஒருத்தர் வருவார், டாக்டர் பேசுவார் அதை பத்தி. இப்ப அவரும் போய் சேர்ந்துட்டாரு.
இதை பத்தி இன்னும் வெளிப்படையான நிகழ்ச்சிகள் இப்ப டிவிலையும் கிடையாது. அந்த 90s பீரியட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இதை பத்தின நிகழ்ச்சிகள் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய ஸ்டேஜஸ்ல இதெல்லாம் வராம போயிடுச்சு. அதான் சார். ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. அதே போல் பெண்களுக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை வர வாய்ப்புகளும் உண்டு. இந்த கர்ப்பப்பை வீக்கம் அடையிறதோ இல்ல வேற ஏதாவது ரீதியிலோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெகுலரா ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்கள்ல வந்துடுது. அதுக்கு வேற ஏதோ சில காரணங்கள் இருக்கும். ஆனா இந்த தாம்பத்தியம் ஆப்சன்ஸ் ஆச்சுன்னா, பாலுறவு இல்லைனாலும் அதுக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போறோம். பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பை கூட்டிக்கிட்டே போறோம் தான் அர்த்தம். நல்லது. இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். நன்றி சார் நம்ம தியான பயிற்சிக்கு செல்வோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். மாஸ்டர்ஸ், இப்போ அடுத்த நிகழ்ச்சியாக நாம் ஒரு 45 நிமிடங்களுக்கு தியான பயிற்சி செய்வோம். அதில் 35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், கடைசியாக ஒரு 10 நிமிடம் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளே இழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. மாஸ்டர் கலைசெல்வன் சார், நான் இறுதியா நன்றி சொல்றேன் சார். இறுதியா நன்றிக்கு போறேங்க. சார், இப்பொழுது ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் தியானத்திற்கு. ஆனா என்றால் மூச்சை உள்ளே இழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, மாஸ்டர்ஸ், இன்னும் 45 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம், நாம் ஓகே சொல்லும் வரை. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது 35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அப்புறம் கடைசியாக ஒரு 10 நிமிடம் அமைதியான தியானம். அந்த 35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ், அடுத்த 10 நிமிடங்கள் சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம், அமைதியான தியானம்.
மாஸ்டர்ஸ் கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள் மாஸ்டர்ஸ். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நீங்கள் உங்கள் இரு உள்ளங்கைகளையும் பார்க்கலாம். நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். இப்பொழுது நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ் நாளை காலை நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் 4 மணிக்கு பிரம்மமுத்தா சங்கல்ப தியான கூட்டம் காலை 4 மணிக்கு தொடங்கும். 1 மணி நேரத்துக்கு சைலண்ட் மெடிடேஷன் 4 மணிலிருந்து 5 மணி வரை. காலை 5:30 மணிக்கு காலை நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் ஸ்பெஷல் ஈவெண்ட் சிறப்பு நிகழ்ச்சியில் நாளைய தலைப்பு, அதாவது நாளை தலைப்பு அவேர்னஸ், விழிப்புணர்வு என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி உமா பிரசன்னா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். இதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை நிகழ்ச்சிகள் 9 மணிக்கு தொடங்கும். ஆன்மீக ஞான பகுதியில் முதல் நிகழ்ச்சியாக லைஃப் இஸ் சிம்பிள், வாழ்க்கை எளிமையானது என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் அவர்கள் ஆன்மீக ஞானம் உரையாற்றுவார்கள். தொடர்ச்சியாக தியான பயிற்சிகள் நடைபெறும் எப்பொழுது போல். மாஸ்டர்ஸ் நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் நேச்சுரோபதிக் மெடிசின், இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பில் மாஸ்டர் டாக்டர் திரு கௌதம் அவர்கள் திருச்சி பாலக்கரையில் இருந்தும், 2வதாக ஃப்ளவர் தெராப்பி ஃபார் கான்ஜுகுவல் ரிலேஷன்ஷிப், இனிமையான தாம்பத்திற்கு மலர் மருத்துவம் என்ற தலைப்பில் மாஸ்டர் திரு எம் கலைசெல்வன் சார் திருவண்ணாமலையிலிருந்து உரையாற்றினார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசனல் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷப் பிதமக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவன உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை, இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நாளை காலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.